ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பனானா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸியாக நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். 2 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. எந்த வாழைப்பழம்னாலும் பரவாயில்ல. அதை இதை மாதிரி ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா அந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்மாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணால் போதும். இப்போ இது கூட ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்பூனை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இது கூட 1/4 கப் சுகர், இன்னொரு 1/4 கப் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறோம். இப்போ உங்ககிட்ட ப்ரௌன் சுகர் இல்லைன்னா கூட ஒரு 1/4 கப் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது மொத்தமாக 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 1/4 கப் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஆட் பண்ணணும், வேறு எந்த ஆயிலும் ஆட் பண்ண வேண்டாம். ஆட் பண்ணால் டேஸ்ட் இருக்காது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் இப்போ அதில் ஃப்ளார் ஆட் பண்ண போகிறோம். 1 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. சலிச்சு எடுத்ததும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்ததும் இது கூடவே 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த பேட்டரை ஒரு டின்னில் மாற்றணும். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் உள்ள ஒரு டின் எடுத்திருக்கேன். இது நான் வீட்டிலே பண்ணது தான். இந்த டின் எப்படி செய்கிறதுன்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக இதுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம எல்லா பேட்டரையும் இந்த டின்னில் மாற்றிடலாம். இப்போது இந்த டின்னை லைட்டாக 2 தடவை இப்படி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. சப்போஸ் ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா அது போயிடும். இப்போது இதை மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தை 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. இப்போ அதுக்குள்ளே இதை மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வச்சுருந்த அந்த கேக் டின்னை உள்ளே தூக்கி வைக்க போகிறோம். வச்சுட்டு இதை வந்து ஒரு 40லேருந்து 50 மினிட்ஸ் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிடுங்க. 50 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ பாருங்கள் நம்மளோட கேக் பேக் ஆகிருக்கு. இப்போ இது பேக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு குச்சியை உள்ளே விட்டு பாருங்கள். அந்த குச்சி க்ளீனாக வந்துருச்சுன்னா பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக பனானா கேக் நம்ம வீட்டில் பண்ணிடலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.